திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களை சொல்லுங்க. திமுகவினுடைய பரப்புரை கூட்டத்தை இன்று தொடங்கி வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்கிறார். இன்றைய தினம் திருச்சியில் தொடங்கக்கூடிய இந்த பரப்புரை கூட்டமானது திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதிக்கான ஒரு பரப்புரை கூட்டமாக முதல்வர் பங்கேற்கிறார். தொடர்ந்து 17ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக திருச்சியில் தொடங்குவதற்கான காரணமாக முதலமைச்சர் அறிவித்திருந்த அறிக்கையில திருச்சி என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வீரர் கோட்டமாகவும் திருப்பு முனைகள் பல தந்து திருச்சியாகவும் இருக்கிறது. உதாரணத்திற்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திருப்புமுனை மாநாடு என திருச்சியில் தான் ஒரு கூட்டம் போடப்பட்டது. அதற்கு பிறகாக திமுக ஆட்சி அமைத்தது. அதே போன்று இதற்கு முன்பாக திருச்சியில் கூட்டம் போட்ட பொழுதெல்லாம் திமுக பல வெற்றிகளை கண்டிருப்பதனால் திருச்சியில் வெற்றி கூட்டம் பரப்புரை தொடங்குவது திமுகவினுடைய ஒரு வழக்கமாகவும் ஒரு வாடிக்கையாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல இம்முறையும் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக திருச்சியில் இந்த பரப்புரை தொடங்குவேன் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில தற்போது திருச்சி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் அவர்கள் அந்த பரப்புரையில் ஈடுபடுகிறார். குறிப்பாக திருச்சியில திமுகவுடைய கூட்டணி சார்பாக மதிமுகவுடைய வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். அதே போன்று பெரம்பலூரில் அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். இந்த இரண்டு நபர்களையும் ஆதரித்து முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பரப்புரை என்பது ஒரு பொதுக்கூட்டம் அளவிலான ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த இரண்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து வேட்பாளர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த சூழல்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையுடைய முக்கியமான அம்சங்கள், அதே போன்று எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய பின்புலத்தையும் முதலமைச்சர்கள் பேச இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவுடைய 7 வாக்குறுதிகள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்டிருந்தது போலவே இம்முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் முதலமைச்சர்கள் முன்னிறுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு ஈடுபடுவார் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.